வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குறது வழக்கமாக நம்ம பூரி சுடுறதுக்கு பயன்படுத்துகிற மாவு தான். எதுவும் ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுபோல் ஒரு ஷார்ப்பான எட்ஜ் உள்ள கத்தி இருந்தது அப்படின்னா நம்ம ஷேப்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வணக்கம், இது தாய் தமிழ் அகராதி. நான் உங்கள் தேசமுத்து பிரபாகரன். பூரி பிடிக்காத குழந்தைங்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பூரி எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிச்சமானது. இருந்தால் கூட நம்ம எத்தனை காலத்துக்கு தான் ரவுண்டாகவே சுட்டு தரப்போகிறோம்? குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏன் நிறைய ஷேப்ஸ்லலாம் கட் பண்ணி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. குழந்தைங்க அருமையாக விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்கள் பாருங்கள், டிவியில் குழந்தைங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ டிவியில் பார்க்குற பொருள் அதை வாங்கி சாப்பிட்ணுன்னு தோணும். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைங்களை டெம்ப்ட் பண்ணுற மாதிரி கலரு, அதனுடைய ஷேப்ஸு, இதெல்லாம் அவங்க விஷுவலாக காட்டுற சீன்ஸு, இதெல்லாம் தான் அந்த குழந்தைங்களை தூண்டுது அதை வாங்கி சாப்பிட்ணும். நம்ம ஏன் நல்ல உணவுகளை கூட அவங்களுக்கு பிடித்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்க மாட்டோம்? நீங்கள் பாருங்கள், இது மாதிரி இந்த ஷேப்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் வடிவமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு சண்டை போட்டுக்குவாங்க. நாம் குழந்தைங்களுக்காக தேர்வு செய்கிற உணவுகளையும் அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதத்தையும் கொஞ்சம் மாற்றி அமைச்சோம் அப்படின்னா எல்லா உணவுகளையுமே நம்ம குழந்தைங்களை சாப்பிட வைக்கலாம். அந்த வகையில் குழந்தைங்களுக்கான பிரத்யேகமான உணவு முறைகள், அதை தயார் பண்ணுறது, அதை கொடுக்கறது எப்படி அப்படின்ற வீடியோக்கள்லாம் நம்ம ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் பாருங்கள், நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி கூட ஃப்ரூட்ஸ்லாம் எப்படி வந்துட்டு அழகழகாக கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அவங்க விரும்புகிற மாதிரி அப்படின்ற ஒரு காணொலி போட்டிருக்கோம். மேலே லிங்க் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். இன்னும் கூட பிறந்த குழந்தைங்களுக்கு சில நேரங்களில் தாய்ப்பால் கிடைக்காது. அந்த மாதிரி சமயத்தில் தாய்ப்பாலுக்கு நிகராக நம்ம எதுவும் கொடுக்க முடியாது. ஏன்னா தாய்ப்பாலினுடைய மகத்துவம் வேறு. தாய்ப்பாலுக்கு மாற்றாக வேறு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம காணொலிகளாக போட்டிருக்கோம். அந்த காணொலியும் நான் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு பாருங்கள். இப்படி ரொம்ப அரிதான வீடியோக்கள் மட்டுமே இந்த சேனலில் நம்ம பகிர்வோம். இது சமையல் சேனல் கிடையாது. அதனால் நீங்கள் மாவு எப்படி பேசுகிறது அப்படின்லாம் கேட்காதீங்க. நார்மலாக பூரிக்கு எப்படி மாவு பேசியுமோ அப்படி தான் பேசுகிற மாவு. இது கொஞ்சம் தடியாக பேசிடுவாங்க இல்லையா, அது மட்டும்தான் கொஞ்சம் பார்த்துக்கங்க. நீங்கள் பார்க்குற இந்த ஷேப்ஸ்லாம் நாங்கள் என்னமோ பல நாள் மண்டை போட்டு புழிஞ்சிக்கிட்டு இதுக்காக ரூம் போட்டு வடிவலன்னு சொல்கிற மாதிரி கழிவறையில் உட்காந்துருக்கும்போது ஞானோதயத்தில் உதித்தது அப்படின்லாம் போய் சொல்ல மாட்டோம். வழக்கமாக பார்த்தீங்கன்னா என்னோடய மனைவி பூரி சுடும்போது என்னோடய மகளும் போய் பக்கத்தில் உட்காந்துக்குவாங்க. அவங்களும் கொஞ்சம் மாவு எடுத்து எதோ செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை கவனித்து என்னோடய மனைவி என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா அவங்க நிறைய ஷேப்ஸ்லாம் செஞ்சாங்க. அம்மா இதை போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. அவங்களும் போட்டு கொடுத்தாங்க. எக்ஸ்ட்ராவாக நிறைய ஷேப்ஸை டெவலப் பண்ணி போட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்க இல்லாமல் வெளியிலேருந்து குழந்தைங்க வந்தாலும் இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் குழந்தைங்களுக்கும் இது பிடிக்கும். அப்புறம் முக்கியமாக குழந்தைங்கள் கிரியேட்டிவாக யோசிக்கும் போதோ ஏதாவது செய்யும் போதோ உடனே அவங்கள ஏதாச்சும் சொல்லி அதை தடுத்து நிறுத்திடாதீங்க. அது என்ன செய்கிறாங்கன்னு கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பாருங்கள். இது மாதிரி செஞ்சு தர்றது ரொம்ப வேலை. அது மட்டும் இல்லாமல் இருக்கிற வேலையில் இப்படிலாம் போய் செஞ்சு தர முடியுமா குழந்தைங்களுக்கு அப்படின்னு கொஞ்சம் அழுத்துக்காதீங்க. நம்ம குழந்தைங்க இல்லையா, பிற்காலங்களில் எங்கள் அம்மா எப்படிலாம் எனக்கு செஞ்சு தருவாங்க தெரியுமா அப்படின்னு பெருமையாக சொல்கிறதுக்காகவாவது இது செஞ்சு கொடுங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா எவ்வளோ வேலைகளுக்கு இடையிலையும் தினமும் ஒரு பலகாரமாவது செஞ்சு கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க. அவங்க செஞ்ச பலகாரம்லாம் இப்போ பேர் சொன்னால் கூட நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்போல்லாம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க பாருங்களேன், விவிக்கம், வெண்ணெய் புட்டு, அட்லாப்பம், ரெட்டை ஆப்பம், புடலம்பு, இமிலி, ஜவ்வரிசி உருண்டை, இப்படி பல சொல்லலாம். அதெல்லாம் இப்போ கிடைக்கிறதும் இல்லை, யாருக்கும் தெரியறதும் இல்லை. ஆனால் இப்போ என்னோடய குழந்தைக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க அம்மா செஞ்சு கொடுக்குற பொருள்லாம் பார்த்திங்கன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி வேறு லெவலில் இருக்கும். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த ஷேப்ஸ்லாம் கட் பண்ணுறதை பார்க்கும்போது என்ன நிறைய ட்ராயிங் தெரிஞ்சிருக்கணும் போலகுது. இப்படி ட்ராயிங் பண்ணுற மாதிரி இருக்குது, இதெல்லாம் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கூட செய்யலாம். இது மாதிரி இப்போ ஹார்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ண முடியாது பாருங்களேன். ஒரு டெம்ப்ளேட் ஒன்று பேப்பரில் கட் பண்ணி வச்சுக்கலாம், கொஞ்சம் திக்கான பேப்பர்லையா. அது மேலேயே அப்படியே ட்ரா பண்ணால் போகிறோம். நீங்கள் ட்ரா பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. இல்லைனா வந்துட்டு அது பிஞ்சு வந்துடும். ரொம்ப பொறுமையாக ட்ரா பண்ணணும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இன்னும் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இந்த ஷேப்ஸ்லாம் அடிக்கடிக்கு செய்ய வேண்டியது இருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு என்ன திங்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு தின் அலுமினியம் பிளேட் இருக்கு இல்லைங்களா, அதில் பர்மனெண்ட்டாகவே ஒரு ஷேப்ஸ் வந்துட்டு செஞ்சிடலாம். அதாவது அச்சு மாதிரி அப்படி வச்சு எடுத்தோன்னு வைங்க, அந்த ஷேப் கிடச்சிடும், நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். அதுதான் பிளான் பண்ணியிருக்கேன். அது செய்யும்போது திருப்பியும் ஒரு காணொலி வந்து நான் உங்களுக்கு போடுறேன். இது மாதிரி ஷேப்ஸ் கட் பண்ண அப்புறம் மீதி இருக்கிற மாவையும் நீங்கள் பூரி போடவே திரும்ப பயன்படுத்திக்கலாம். இல்லை இது மாதிரியும் ஷேப்ஸ் போடலாம். நாம் இங்கே என்னென்ன ஷேப்ஸ் போட்டிருக்கோம்னா, ஹார்ஸு, ஃபிஷ்ஷு, டோனட்னுடைய இன்சைடு ரிங் வந்துட்டு ரொம்ப பெருசாக போட்டுட்டோம். நீங்கள் சின்னதாக போடுங்க, அப்போ தான் டோனட் வந்து எக்ஸாக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரெசன்ட் 3, அதுக்கப்புறம் செமி சர்க்கிள், அது மாதிரி ஒரு ஸ்மால் சர்க்கிள், ஹார்ட்டு, நிஞ்சா ஸ்டாரு, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைடு இருக்குது இல்லையா அது, அப்புறம் ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், இதெல்லாமே நம்ம போட்டிருக்கோம். சும்மா ஷேப்ஸ் மட்டும் விதவிதமாக போட்டால் போதாதுங்க.
அது பூரி போடும்போது எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம்னா நல்லா புஸ் புஸ்ன்னு இருக்கணும். அப்போ தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. பாருங்கள், நம்ம சுடும்போதும் ரொம்ப அருமையாக வந்துருந்தது. பதம் தான், அந்த மாவு பிசையும் போது நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த திக்னஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட் போட்டால் கூட சரி, அது நல்லா உப்பி வரும். நீங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதை பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே நீங்கள் உடனே எடுத்து நம்ம சாப்பிடணும் போல் நமக்கு தோணும். இதை பொரிச்சு எடுக்கும்போது பக்கத்தில் இருந்து பார்த்தா என் பையன், அப்பா இது சேட்டனோட ரிங்கு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். பாருங்கள், பிள்ளைங்க எவ்வளோ க்ரியேட்டிவாக யோசிக்கிறாங்க பாருங்கள். அப்படியே படிப்பும் வந்து போகுது பாருங்கள். இப்படி தான் நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே என்டர்டெயின் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு சாப்பிட்ற பொருளை பிளானட் லெவலுக்கு க்ரியேட்டிவாக யோசிச்சு சொன்ன குழந்தைக்கு 3.5 வயசு தான், KG 1 தான் படிக்கிறா போல். பாருங்கள், குழந்தைங்க சின்ன வயசுலேயே எவ்வளவு யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா படிப்புன்னு ஒன்று தனியாக அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஷேப்ஸு, அனிமல்ஸு, பேர்ட்ஸு, வெஜிடபிள்ஸு எல்லாமே இதுலேயே நீங்கள் சொல்லித்தரலாம். அழகாக குழந்தைங்களுக்கு டக்குன்னு மைண்டில் போய் நிற்கும். பாருங்கள், நான்வெஜ் உருவத்தில் ஒரு வெஜிடேரியன் ஃபுட்டு எப்படிலாம் குழந்தைங்க யோசிக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் அவங்க கேட்பாங்க. அவங்க கேட்குறத டெம்ப்ளேட்ஸ் நம்ம ரெடி பண்ணி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டோன்னு வைங்களேன், அவங்க அடையிற மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. நீங்கள் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு உட்காந்து படின்னு சொன்னால் டக்குன்னு படிப்பாங்க. செய்கிற எந்த வேலை சொன்னீங்கனாலும் டக்குன்னு செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சது நீங்கள் செய்கிறீங்க இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் இது வரைக்கும் மீன் சாப்பிடாதவங்க இல்லை மீன் சாப்பிட விரும்பாதவங்க இது மாதிரியாவது செஞ்சு சாப்பிட்டு மனசை தேத்திக்கங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிஷ் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட் இன் த வேர்ல்டு. அதுக்கப்புறம் இந்த பொருள்கள்லாம் எண்ணெயில் செய்கிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் எண்ணெயோட பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்கக்கூடாது. எண்ணெயெல்லாம் நல்லா வடிஞ்சப்புறம் சாப்பிட கொடுக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமாக குடிக்கிறதுக்கு சுடுதண்ணி கொடுக்கணும். சுடுதண்ணி குடிச்சிங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ஜீரண சக்தி நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுக்கு இடையில் என்னோடய மகள் புதுசாக ஒரு ஐட்டம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. பாருங்கள், இது நம்ம மெக்டமாட்டு KFCலாம் போனோன்னு வைங்களேன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட் வாங்கணும்னா இப்படி தான் தருவாங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம சுட்டு எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. நீங்கள் பார்க்கும்போதே அப்படியே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது இல்லைங்களா. அவள் உடனே அப்படியே பிச்சு திங்கணும் போல் இருக்கும். இன்னும் குழந்தைங்க பார்த்தாங்கன்னு வைங்களேன், ஐயோ அவங்க வந்துட்டு எப்படி சாப்பிட்றாங்கன்றதை பின்னாடி காணொலி இணைச்சிருக்கேன், நீங்களே பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த காணொலி பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னாலும் ஏதாவது சொல்ல விரும்பினீங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக இதை உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்க நல்லா சாப்பிட்டாங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சரிங்களா? உங்கள் குழந்தைங்களுக்கு எங்களோட காணொலிகளை பார்க்க அனுமதிங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு விரோதமான எந்த காணொலிகளையும் நம்ம வந்துட்டு நம்ம சேனலில் போடுறதில்ல. எல்லாமே ரொம்ப பயனுள்ள காணொலியாக தான் இருக்கும். நீங்களும் ஒரு தடவை பார்த்துட்டே உங்கள் குழந்தைங்களுக்கு அனுமதிங்க. குறிப்பாக நாங்கள் போகிற திருக்குறள் காணொலிகள் வந்துட்டு எளிமையாக திருக்குறள் படிக்க உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். தொடர்ந்து பார்க்க சொல்லுங்கள். இதுபோல் எண்ணற்ற காணொலிகள் தொடர்ந்து வர இருக்குது. இணைந்திருப்போம் நண்பர்களே. இதுவரை நீங்கள் எங்களுடன் செலவிட்ட இந்த நேரத்திற்கு மிக்க நன்றி.